இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நீ வேற துளசி வேறன்னு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே துளசிய மருமகளை பார்க்கறதே விட்டுட்டாரு என்னோட அப்பா. துளசியை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஜனனி. நீதான் நான் காதலிச்ச ஜனனின்னு தெரிஞ்சதும் உன்னை மருமகளை ஏத்துக்கிட்டாரு. இப்போ மருமகளேன்னு உன்னை கையில வச்சு அப்படியே தாங்குறாரு. இவ்வளவு தூரம் அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணும்போது துளசியோட அப்பா வந்துட்டு போற இந்த ஒரு 4 நாள் இது கூட அட்ஜஸ்ட் பண்ணலன்னா என்னடா அர்த்தம்? சிவா போனை வச்சுட்டு போயிட்டாரு, போய் கொடுப்போம். ஏய் ஜனனி நெல்லு, இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? யாரோ ஒருத்தர் வருவாரு, அவருக்காக மொத்த குடும்பமும் துளசிதான் சிவா பொண்டாட்டின்னு நடிப்பீங்க. அத நான் வேடிக்கை பார்க்கணுமா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. உங்க பொண்ணுதான் போய் சொல்லிட்டான்னு அவர்கிட்ட சொல்றது இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெத்த அப்பா கிட்ட துளசியும் அவங்க வைஃபும் விஷயத்த சொல்லாம இருக்காங்களே, அது தப்பு இல்லையா? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சரிதான். ஆனா கல்யாணம் ஆனதை சொன்னவங்க நீ வந்தது சொல்ல முடியாம சொன்னா வருத்தப்படுவாரோன்ற பயத்துல சொல்லாம விட்டுருக்கலாம். இப்ப கூட என்ன கேட்டாங்க, ஒரு 4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் போய் அவர்கிட்ட பேசி சரிப்படுத்திடலாம் தானே சொல்றாங்க. என் கூட ஒரே ரூம்ல இருந்தாங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தா நானும் துளசியும் பிசிக்கலா ஒன்னா இருந்திருப்போம். துளசியால என்ன மாத்திருக்க முடியும், ஆனா அவங்க அப்படி நினைக்கல. நான் தான் விரட்டி அவங்களை காதலிச்சிருக்கேன். 100 நாள்ல அவங்களை ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு நான் சபதம்லாம் போட்டிருக்கேன். ஆனா துளசி கொஞ்சம் கூட சபலப்படலையே. துளசி மாதிரி ஒரு ஒழுக்கமான பொண்ணாலதான் இப்ப சிவா உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். துளசியை நீ தப்பா பேசுன நான் கழுகி போயிடும். இனிமே இந்த பைத்தியம் மாதிரிலாம் பேசாத. துளசி இஸ் கிரேட். துளசிக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. மறுபடியும் சொல்றேன், துளசி இஸ் கிரேட். துளசி கூட ஒண்ணு ஒப்பிடவே முடியாது. சிவாவுக்கு யார் பொறுத்தோன்னு யாரை கேட்டாலும் முதல்ல துளசியை தான் கை நீட்டுவாங்க. எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருந்தும் அதெல்லாம் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. நீ துளசிக்கு போட்டியே இல்லை, உன்னால அவங்க கூட போட்டி போடவும் முடியாது. சிவாவை துளசி மனசார விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆத்மாவை நீ அசிங்கப்படுத்தின, அதை என்னால தாங்கிக்க முடியாது. இதுதான் கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பேசுன ஜாக்கிரதை. இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. சொல்லுங்க. போனை வச்சுட்டு வந்துட்டீங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, நான் கோலம் போட்டுப்பேன். நீங்க 2 பேரும் ஜோடியா அப்படியே உட்கார்ந்து பேசலாமே. அடிச்சேன். துளசி, இவளோடலாம் சேராதீங்க. மோசமானவ. பட்டுன்னு இவளே போட்டு கொடுத்துருவா. வெரி டேஞ்சரஸ் பர்சன். லூசு. போடு. நானும் அதானே சொல்றேன். என்னோடலாம் சேர வேண்டாம். சிவானா கூட சேர்ந்துருங்கன்னு தான் சொல்றேன். ஓடி. எப்படியோ நீங்க சேரணும். வா. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்.
சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிடுவாரு. கூட்டிட்டு போங்க. இந்த ஒரு நாளே சமாளிக்க முடியல, இன்னும் 3 நாள் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. என்னங்க, கொஞ்சம் வாங்களே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சம்பந்திக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதை பேசிட்டு அப்புறம் பேசிக்கலாமே. ஐயோ சொன்னா கேளுங்க, கொஞ்சம் வாங்க. அண்ணன் சம்பந்தி காஃபி எடுத்துக்கோங்க. சித்தி கூட்டிட்டு போங்க. இரு, காஃபி குடிக்கட்டும். ஆஹா, காபி பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காஃபிக்காகவே 4 நாள்ல 40 நாள் கூட இங்கே தங்கலாம். எனக்கு நம்ம இந்த ஆள் போற மாதிரி தெரியல. ஏதோ பெருசா பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க எத்தனை நாள் வேணாலும் நீங்க இருங்க. யார் உங்களை வேணாம்னு சொன்னது? சம்பந்தின்னா சம்பந்தி தான். பேச்சு சொன்ன 4 நாள் இருந்தாலே சந்தோஷம்தான். அப்பா சித்தி கூப்பிடுறாங்கல்ல, வந்து என்னன்னு கேளுங்க. அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, என்னன்னு சொல்லுங்க. சம்பந்தி, மாப்பிள்ளை சிவாவையும் துளசியையும் ஒரு வாரம் காஞ்சிபுரத்தை கூட்டிட்டு போய் சிறப்பா விருந்து கொடுத்து அனுப்பலான்னு இருக்கேன். உடனடியா அவர்கிட்ட போய், நீதான் ஜனனி, நீ மட்டும்தான் சிவாவுக்கு பொண்டாட்டி, அந்த துளசி இல்ல, அந்த துளசி ஏமாத்தி உள்ள வந்தவ, ஆனா சிவா அதை ஏத்துக்கல, வெறுப்புல இருக்காரு, ராசு மாமா சொன்னதுனால சிவாவும் சேர்ந்து நடிக்கிறாருன்னு தெளிவா சொல்லிட்டா நீ தப்பிச்சுக்கலாம்ல. சொல்லிதான் ஆகணுமா? ஆனா நாங்க சொன்னதா சொல்லக்கூடாது. சொல்றதும் சொல்லாததும் உன்னோட விருப்பம். ஆமா, நாங்க சொல்லி கொடுத்து நீயும் அத போய் சொல்லி, அதனால குடும்பத்துல பிரச்சனை நடக்க கூடாது, சரியா? நடந்தா நாங்க பொறுப்பில்ல. ஏன்னா உன்கிட்ட நாங்க இதை யாரும் சொல்லல. நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்ல. நீ தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. நீ என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கோ. நானும் துளசியும் சிவாவை ஷேர் பண்ணிப்போம். சிவாவுக்கு 2 பொண்டாட்டி. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நீ சொன்னினா எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன். இல்ல நோனோ, நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சிவாவுக்கு எப்பவும் நான் தான் ஒய்ஃப், நான் மட்டும்தான் ஒய்ஃப். சோ துளசி அப்பா கிட்ட சொல்றதும் சொல்லாததும் உன்னோட விருப்பம். நீ தான் டிசைட் பண்ணணும். ஏமா ஜனனி, என்ன பண்ண போற? சொல்ல போறியா இல்ல சொல்லாம மறைச்சிட போறியா?